ஏன் நித்யா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? எத்தனை வாட்டி தான் உனக்கு ஃபோன் பண்றது? ஏன் ஃபோன் பண்ண உனக்கு எடுக்க தெரியாதா? நான் ஃபோன் பண்ணா உனக்கு எடுக்கணும்னு தெரியல. ஆமா, நீ ஏதோ புதுசா ட்ரை பண்ண போறியாமே, அதெல்லாம் உனக்கு வராது. நான் சொன்னல, நான் சொல்றத இப்ப நீ பண்ணணும், சரியா? நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும், சரியா? இந்த மாதிரி டார்ச்சர் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருக்காங்களா? இதுக்கு பேரு நார்சிஸ்டிக் சொல்லுவாங்க. இந்த நார்சிஸ்டிக்கால நிறைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நார்சிஸ்டிக் எனக்குள்ளே இருக்கலாம், ஏன் உங்களுக்குள்ளே இருக்கலாம், உங்க பக்கத்துல இருக்கவங்க கூட இருக்கலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எவ்வளவு ஆபத்தானது, இதை எப்படி சரி பண்றது பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி. நான் உங்கள் நித்யா. நான் உங்க சதீஷ். வாங்க போமா. சரி நித்யா, இந்த நார்சிஸ்டிக் இருக்கட்டும், முதல்ல அந்த பேர் எப்படி உருவாச்சு? நார்சிஸ்டிக்ன்றது கிரேக்க காலத்துல நாசிசம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு இளைஞர் தன்னைத்தானே காதலிச்சுக்கிட்டாராம். அவரை நாசிசம் சொல்லுவாங்க, நாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காலப்போக்கில் நார்சிஸ்டிக் அப்படின்னு பேர் வந்துச்சு. நீ என்ன கேட்டல, நான் ஒண்ணு கேட்கறேன். இந்த நார்சிஸ்டிக்னா என்ன? நார்சிஸ்டிக் அப்படின்னா தற்புகழ்ச்சி கொண்ட ஒரு நபர்னு சொல்லலாம். அதாவது நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தியா, அவங்களதான் நார்சிஸ்டிக்னு சொல்லுவாங்க. அவங்கள என்பிடி அப்படின்னு சொல்லலாம். என்பிடினா நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. ஓ, அப்ப இனிமேல் யாராச்சும் இது மாதிரி ஆளை பார்த்தோம்னா என்பிடின்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோண்ணா. அது மாதிரிலாம் கூப்பிடாது. அவங்கள அது மாதிரிலாம் சொன்னா கோவம் வரும். முதல்ல அவங்க தானே கண்டுபிடிக்க முடியாது, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்கதான் நார்சிஸ்டிக். பொதுவா இந்த நார்சிஸ்டிக் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தன்னைத்தானே பெருசா நினைச்சுப்பாங்க. அதாவது நான் தான் பெரியவன், நான் தான் எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. சப்போஸ் அவங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க, கேஷ்ல இருப்பாங்க. அதாவது அவங்க எதனா பிரச்சனை பண்ணியிருந்தா கூட அதை பெருசாவும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா, நான் தான் தப்பு பண்ணிட்டு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற கேஷ்ல விட்டுருவாங்க. அதுக்கு இதே மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சில புக்ல பார்த்துருப்பீங்க, தமிழ் புக்ல, அதாவது +2ல வந்திருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பால்வண்ணம் பிள்ளைன்னு ஒரு கதை இருக்கும். முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்லிட்டு அடம் பிடிக்கிறது. அப்படியே பிடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா? ஆமா, அடம் பிடிச்சு முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நார்சிஸ்டிக் தான் சொல்லுவாங்க. ஓ, அவ்வளவு மோசமானவங்களா? வேற ஏதாவது எக்ஸாம்பிள் இருந்தா சொல்ல. வல்லவன் படம் பார்த்திருப்பீங்க, அதுல ஒரு கேரக்டர் இருக்கும். அது ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா, அவங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க என்னன்னா, நான் மட்டும் தான் பெரியதா நினைக்கணும், என்னதான் நீ லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா நார்சிஸ்டிக். நான் ஒரு டைலாக் சொல்லிட்டா சொல்லு. இந்த ஸ்கூலுக்கு போற நேரத்துல ஒரு சின்ன கேப் இருக்கு பாத்தியா, அந்த நேரத்துல நீ என்னதான் நினைக்கணும் அப்படின்னு பாத்தியா, இதெல்லாம் நார்சிஸ்டிக் சொல்லலாம். இந்த மாதிரி பல படங்களும் இருக்கு. சரி நித்யா, இந்த நார்சிஸ்டிக் இருக்கவங்க எவ்வளவு ஆபத்தானவங்க, அவங்க கூட இருக்கிறது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நார்சிஸ்டிக் இருக்கவங்க உங்க கூட இருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க ஹெல்த் இஷ்யூஸ் கெட்டு போகும். அடுத்து உங்க உணர்ச்சியை பாதிக்கிற மாதிரி மாத்திடுவாங்க. அடுத்து தன்மானத்தை, அதாவது சுயமரியாதையை போக்குற மாதிரி ஆகிடும். கடைசியா பாத்தீங்கன்னா, இது ரொம்ப மோசமானது, உங்களை ஃபுல்லாவே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறதுல தீவிரமா இருப்பாங்க. அதாவது அவங்க சொல்றதுதான் கேட்கணும். கண்டிப்பா, அதாவது ஃபுல்லா நீங்க அவங்களுக்கு அடிமையா இருக்கணும். அந்த மாதிரி இந்த நார்சிஸ்டிக் என்றது ரொம்பவும் ஆபத்தானது. அப்படிப்பட்டவங்க கூட நீங்க கூட இருந்தீங்கன்னா, அதாவது ஒரு உறவாக இருந்தா, ஒரு குடும்பத்துல இருக்கவங்கள, இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அப்படி இல்லைன்னா காதலியா உறவாக இருந்தவங்களா, அவங்களுக்கு இது மனதளவுல ரொம்பவும் பாதிக்கப்படும். நட்பை வச்சுக்கிறதுல கஷ்டமா இருக்கும், அவங்க கூட இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் எமோஷனல் மேனிபுலேஷன் அப்படின்னா, தன்னுடைய உணர்ச்சியை அவங்களுக்கு சாதகமா வச்சுப்பாங்க. தன்னை ஒரு குற்றவாளியை நம்மளே நினைச்சுப்போம். எப்படின்னா, இப்போ ஒரு பொருள் அவங்க கேக்குறாங்க, அவங்களுக்கு வாங்கி தர முடியல. ஓ, இந்த போன் வாங்கி கொடுக்கறதுன்னா, ஓ நீ மட்டும் போன் வாங்கிக்கிற, அப்ப நான் வாங்கிக்கிறதுல அப்படி சொல்லுவாங்க. தனக்கு தானமா இது பண்ணிப்பாங்க. அப்ப நம்ம என்ன நினைப்போம், ஐயோ தர முடியலையே, நம்மளே மாத்திடுவாங்க. அது மாதிரி புரியுதா? நம்ம குற்றம், அவங்க மாற மாட்டாங்க, நம்மள குற்றவாளியா மாத்திடுவாங்க. அதுக்கு எமோஷனலி மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. கேஸ் லைட்னிங் அப்படின்னா, உங்களையே ஒரு நம்ப முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. உங்களுடைய அறிவு தன்மைய நீங்களே ஒரு ஆராய்ச்சி பண்ற மாதிரி அவங்க அறிவு அப்படி பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்க எது சொன்னாலும் தப்பு, அந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே நடக்காது அப்படி சொல்லி உங்களே ஒரு குழப்பத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. ஓ, சப்போஸ் நான் எதனா அது நடக்க போகுது அப்படின்னு, இது இல்ல இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா கூட, இல்ல அப்படி நடக்காது, தப்புதான், நீ சொல்ற தப்பு, அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது அப்படி சொல்லி உன் மைண்ட் கன்ஃபியூஸ் பண்ணிவிட. நீ என்ன அப்படியா, நம்ம ஒருவேளை தப்பாதான் சொன்னோமோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஐசோலேஷன்னா இது ரொம்பவே முக்கியமானது. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃபேமிலி, அவங்க கூட எல்லாம் ஒன்றை விடாம, சேர்ந்து இருக்க விடாம, சேர விடாம, தனியா அவங்க கிட்ட இவங்களே சார்ந்தே இருக்கணும்னு நினைச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க மாத்திடுவாங்க. அவங்க கூட இல்லாம நம்மள தனியாவே பிரிச்சு நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியே மாத்திடுவாங்க.
அடுத்து செல்ஃப் எஸ்டீம் எரோஷன். இது வந்து உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை குறைச்சிருவாங்க. நீங்களே யோசிப்பீங்க நம்ம எதுக்குமே யூஸ் இல்லாமல் ஆகிட்டோமோ அப்படின்னு உங்களை திங்க் பண்ண வச்சிருவாங்க. கடைசியாக மன உளைச்சல் அதிகமாக ஆகி மன அழுத்தத்துக்கும் பதட்டத்துக்கும் ஆளாயிடுவீங்க. ஓ, அதுதான் அந்த வடிவேல் கூட கேட்பாரு, எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்றது. அதுதான் அப்படியே அவங்க யோசிக்கிறாங்க நம்ம எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டோமோ அப்படின்னு. அப்படியே இருந்தா என்ன ஆகும்? லாஸ்ட்ல மன உளைச்சல் நம்ம எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டோமோ அப்படின்ற பதட்டம் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் உள்ள போயிடும். சரிடா, இந்த நார்சிஸ்டிக் இருக்கவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப சிம்பிள். எக்ஸசிவ் செல்ஃப் அட்மிரேஷன். அதாவது இவங்க வந்து இடைவிடாம அவங்களுடைய வெற்றியா சொல்லிட்டே இருப்பாங்க. நான் இப்படி எல்லாம் சாதிச்சிருக்கேன் தெரியுமா, இப்படி எல்லாம் நான் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்றத விடாம அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அவங்கதான்ட்டு. ஐயோ, இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்களே. அப்ப அவங்க எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க போல. நான் எனக்கு அவ்வளவு தெரியும், நான் அவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு செல்ஃபா வந்து ரொம்ப இது அப்படி சில பேர் சொல்றது வேற. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் இது மட்டும் தான் சாதிச்சிருக்கேன், நான் எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் எல்லாமே அப்படின்னு அந்த இது சொல்லிட்டு இருப்பாங்க பாத்தியா, தற்புகழ்ச்சி. அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அந்த நார்சிஸ்டிக்ல சேர்ந்தவங்கன்னு சொல்லலாம். இந்த நார்சிஸ்டிக் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, மற்றவங்களை வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது ரெஃப்யூசல் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். அவங்க எதுக்குனாலும் அவங்கள யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்கள வந்து அது மாதிரி அவங்கள யூஸ் பண்ணிப்பாங்க. ஆமா, யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்கள வந்து நார்சிஸ்டிக்னு சொல்லலாம். அது இல்லாம அவங்களுக்கு பயங்கரமா கோபம் வரும். அவங்க கூட இருந்தீங்கன்னா அவங்க சும்மாவே கோவப்படுவாங்க. எதுக்காத்தாலும் வெற்றியை வந்து பெருசா வந்து கண்டுக்க மாட்டாங்க. சப்போஸ் நீ எதனா சாதிச்ச அப்படின்னு என்கிட்ட சொல்றேன்னா, அதுதானே, அது எல்லாரும் பண்ணிடலாம், போ யார் வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நான் எல்லாம் பயங்கரம் பண்ணிட்டேன், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்க கூட இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க ஈஸியா பாக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி நார்சிஸ்டிக் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் உனக்கு எதனா பிரச்சனைனா அவங்க வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இது உன் பிரச்சனை, நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி கேஷ்ல விடுவாங்க. சப்போஸ் வந்து நீ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தனா அது என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே மாத்தி போட்டுருவாங்க. இது உன் தப்பு தானே, நீ தானே அப்படி பண்ண, அப்ப நீ பண்ணிட்டு ஏன் மேல சொல்ற, அப்ப நீ தான் தப்பு பண்ணிருக்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி நழுவு பார்ப்பாங்க. எல்லாருக்கும் காமனா பொருந்தும். பட் அது ஓவர் ஆச்சுன்னா தான் அது பிரச்சனை. சரி நித்யா, இந்த நார்சிஸ்டிக் கூட இருக்கிறவங்க அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க ஏன் இது மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு என்ன நடக்குதுன்னு கேக்குறேன். அவங்க வந்து பொதுவா வந்து அவங்கள பார்க்கும்போது வெளியே வந்து ரொம்ப பயங்கரமானவங்க, தைரியமானவங்க மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்தவங்களா இருப்பாங்க, தைரியம் இல்லாதவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு எப்பவுமே ஒரு தனிமையை விரும்புவாங்க. இவங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டாங்க, கிடைக்காது அவங்களுக்கு, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட வந்து யாருமே வந்து அழகா பழக மாட்டாங்க. தனியே தள்ளி அவங்களுக்கு தள்ளி வச்ச மாதிரி அது. ஆனா அவங்க அந்த மாதிரி இதுக்கு யாரும் சேர மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட அந்த மாதிரி தனியா இருப்பாங்க, ரொம்ப மன அழுத்தத்தோட இருப்பாங்க. யாராச்சும் அவங்கள வந்து விமர்சனம் பண்றாங்கன்னா அதை அவங்களால ஏத்துக்க முடியாது, அத கையாள தெரியாதவங்களா இருப்பாங்க. இந்த தனிமை இருக்கிறதுனால அவங்க மன அழுத்தத்துக்கு போவாங்க. மன அழுத்தத்துக்கு போறதுனால இந்த ட்ரிங்க்ஸ், போதை பொருள், அப்புறம் இந்த கெட்ட கெட்ட வீடியோ பாக்குறது, அந்த மாதிரி எல்லாம் அவங்களே வந்து உருவாக்கிப்பாங்க. அதுக்குள்ள அவங்க நடக்கும். இதனாலே அவங்க மோஸ்ட்லி வந்து தனியா தான் இருப்பாங்க. அவங்க லவ்னா என்னன்னு தெரியாது, லவ் கிடைக்காது என்னன்னு தெரியாது. இந்த விஷயத்துல அவங்க மறந்து இருக்கனால இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. இதனாலதான் மத்தவங்க வந்து ஓவர்டேக் பண்றது இதெல்லாம் கூட நடக்கும். இப்ப அந்த லவ் ஒண்ணு இருக்காதுன்னா ஏன் இருக்காதுன்னா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அந்த லவ் செட் ஆகாது, தனியா தான் இருப்பாங்க. லவ் கிடைக்காது, செட்டே ஆகாது. என்னதான் பெருசா சிங்கன் கடனாலும் உள்ளுக்குள்ள ஒரு பூனைன்னு சொல்லலாம் ஆளு, அவ்வளவுதானே. ஆமா, அப்படி இருந்தும் நம்மள இவ்வளவு பண்றாப்புல, அவர்கிட்ட உஷாரா இருக்கணும். சரி நித்யா, இந்த நார்சிஸ்டிக் வந்து என்கிட்ட இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப பெருமையா இருக்கானா இந்த விஷயத்த நீ கேட்கறதுக்கு ஒரு மன தைரியம் வேணும். இப்போ வந்து ஒரு சில கொஸ்டின்ஸை உனக்குள்ளேயே நீயே கேட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கும் சொல்றேன், இந்த மாதிரி நான் சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ள நீங்களும் கேட்டு பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு நார்சிஸ்டிக் இருக்கானா தெரிஞ்சிடும். ஓகேவா? போலாமா? இப்போ நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, அதை வந்து ஏத்துக்க மாட்டீங்க, ஏத்துக்காம மத்தவங்க மேல பழி போடுறீங்க அப்படின்னு யோசிங்க. மற்றவங்கள உணர்ச்சியை புரிஞ்சிக்காம நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அதை ஒத்துக்க மாட்டீங்க, மற்றவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பழி போடுறது. மற்றவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சிக்காம அவங்க ஒரு வேளை நம்மகிட்ட நாடகம் ஆடுறாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க. இதுவும் முக்கியமான விஷயம். நம்மளுடைய தேவைக்காக உங்களுடைய தேவைக்காக மற்றவங்கள யூஸ் பண்றீங்களான்னு பாருங்க. இப்போ நான் சொன்ன இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்க மனசாட்சி படி உண்மையான பதில் நீங்க சொல்லி பாருங்க, நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு தெரியும். உங்களுக்கு நாஸ்டிக் இருக்கானும் தெரியும். அதுல இருந்து சப்போஸ் அந்த மாதிரி நாஸ்டிக் உள்ள இருந்தாங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜா இருந்தா அது நம்மளே சரி பண்ணிக்கலாம். ஆமா, நீங்களே அதை சரி பண்ணி நம்மளுக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்றத கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம்.
மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கவங்க கிளியர் பண்ணவே முடியாதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்தா கொஞ்சம் சரிப்படுத்தலாம். சரி ஓகே, ஓவரால் கன்ஃபியூஷன் வந்துரும். இப்போ உங்ககிட்ட நாஸ்டிக் இருக்குன்னு தெரிஞ்சா அது எப்படி கிளியர் பண்றது அப்படின்றத சில விஷயங்கள் சொல்லுவோம். முடிஞ்ச அளவுக்கு தனிமையை விரும்பாதீங்க. யார் கூடயாவது நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்புறம் லவ்னா என்னன்னு தெரிஞ்சுங்க, ஃப்ரெண்ட்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுங்க. தனிமையை என்னுடைய லைஃப் ஸ்டைல் பத்தி நான் தனிமையை இருந்தது பத்தி நான் சொல்றேன். என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது. தனிமையை விட்டு வெளியே வாங்க, சில பேர்கிட்ட பேசுங்க, கோவத்தை முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணுங்க. வாழ்றது ஒரு வாழ்க்கை, வாழ்க்கைன்றது ஒரு வாட்டி தான். அதை பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணி இருக்க பாருங்க. இது கஷ்டமோ நஷ்டமோ நமக்குள்ள எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டு. கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் இருக்குங்க கைஸ், கஷ்டம் இல்லாம இருக்கவே இருக்காது. உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் இதை விட நிறைய பேர் கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க. இது நாஸ்டின்னு எடுத்துக்காதீங்க. கஷ்டன்றது நாஸ்டிக் கிடையாது. சிலர்கிட்ட நீங்க பண்ற இதுதான் இப்ப நாங்க சொன்ன பாத்தீங்களா, இதுதான் நாஸ்டிக்னு வரும். பொதுவா எது நடக்குதோ அது நன்மைக்கே நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா எல்லா விஷயமும் சாதாரணமா ஆயிடும். பெரிய பாரமா இருக்காது, கொஞ்சம் குறைஞ்சிரும். இதே மாதிரி வேறொரு கண்டனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நித்யா, கேமராமேன் சதீஷ், எடிட்டர் சதீஷ்.